அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். வீரமிக்க மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் என பெரும்பாலான கிரகங்கள் தங்களது ராசிக்கு மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு செயலையும் நன்கு துணிவுடன் மேற்கொண்டு எதிர்பார்த்த காரியங்களை சாதிப்பீர்கள். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தாங்கள் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். சில மேசராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் தேடி வரும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்த மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று குடும்பத்தில் ஒற்றுமைகள் மேம்படும். தந்தை வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று தந்தை வழி உறவுகளும் நன்கு மேம்படும். தந்தையின் வழியிலும் நல்ல உதவிகளை எதிர்பார்க்கலாம். தங்களது எண்ணம், சொல், செயல் போன்றவற்றில் நன்மைகளை கலந்து இருக்க வேண்டுமே தவிர தீமையான எண்ணங்கள் தங்களது கனவிலும் நினைக்கக்கூடாது. தங்களது நேர்மறையான எண்ணங்களே தங்களை மிகவும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். சில மேசராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்திருப்பதால் பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையினை மிகவும் எளிய நிலையில் அடைவீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் என தங்களது ராசிக்கு யோக கிரகங்கள் அனைத்தும் மிகவும் நல்ல நிலையில் அமைந்து இருப்பதால் நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வாரமாக தற்சமயம் ரிஷபராசி அன்பர்களுக்கு உள்ளது. தாய் மற்றும் மனைவியின் மூலமாக தாங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். செல்வந்தர்களின் நட்பும் உண்டாகும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் தங்களை தேடி வரும். குழந்தைகள் வழியில்
சற்று செலவுகள் அதிகரிக்கும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழவும் வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களுக்கு இருந்த கவலைகள் தங்களை விட்டு அகலும். நீண்ட நாட்களாக இருந்த நோய்களும் தங்களை விட்டு அகலும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலே சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்து இருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு திடீர் பணவரவும் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து சந்திரன் அமர்ந்திருப்பது மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாக உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சொத்து சுகம் ஏற்படும். சில ரிஷபராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் உண்டாகும். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடம் என்பது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கி கொள்ளக்கூடிய மிதுன ராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும், தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் என கிரகங்கள் அனைத்தும் தங்களுக்கு நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நன்மை பயக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமும் மிதுன ராசி அன்பர்களுக்கு உள்ளது. தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கும். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வேலை செய்யும் இடத்திலும் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். அத்துடன் சில அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும். பூர்வீக வழியில் நல்ல பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகன்று குடும்பம் ஒற்றுமைப்படும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் உண்டு. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தந்தையின் வழியிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தந்தை வழி உறவுகள் நன்கு மேம்படும். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு விருப்பம் இல்லாமலேயே தீயவர்களுடைய தொடர்பும் அதனால் சில இன்னல்களும் சந்திக்க நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில மிதுன ராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில்
கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானுடன் இணைந்து சந்திரன் அமர்ந்திருப்பது மிகவும் யோகம் தரக்கூடிய அமைப்பாகும். தாங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். சில மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். புதிய ஆடைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். வாழ்க்கையை நன்கு அனுபவித்து வாழக்கூடிய கடகராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் புதனும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு விரயஸ்தானம் மற்றும் ஜென்ம ராசியில் சுக்கிரனும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் தேடி வரும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். வாகன வசதிகள் பெருகும். வேலை செய்யும் இடத்தில் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் சில கடகராசி அன்பர்களுக்கு உண்டாகும். உடன் பிறந்த சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தடைப்பட்ட திருமண பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பம் ஆகும். வீட்டிற்கு தேவையான நவநாகரீக பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில கடகராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். தங்களது நாள்பட்ட கடன்கள் தங்களை விட்டு தீரும். தங்களது உடல் ஆரோக்கியம் மேம்படும். பகைவர்களே இல்லாத நிலைகளும் சில கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகளும் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி என்பவர்கள் பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. தங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் இருந்தால் தற்சமயம் தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். எந்த ஒரு வேலையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த மூத்த சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சில கடகராசி என்பவர்களுக்கு திடீர் பணவரவும் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் ஏற்படும். சொத்து சுகம் ஏற்படும். சில கடகராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் உண்டாகும். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். வீர தீரம் மிக்க
சிம்மராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதியான சூரியனும் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு லாபம் மற்றும் விரயஸ்தானத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகள் அனைத்திலும் பல வெற்றிகளை பெறுவீர்கள். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். சில சிம்மராசி அன்பர்களுக்கு இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கும். இழந்த பதவிகளும் சில அன்பர்களுக்கு திரும்ப கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு செயலையும் துணிவுடன் மேற்கொண்டு எதிர்பார்த்த வெற்றிகளையும் பெறுவீர்கள். தங்களது குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில சிம்மராசி அன்பர்களது குழந்தைகளுக்கும் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவராக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். தங்களது பேச்சில் நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களில் தற்சமயம் தலையிட வேண்டாம். கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வது மிகவும் நல்லது. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில சிம்மராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் வழியில் உதவிகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் எந்த ஒரு வேலையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பயணங்கள் மூலமாகவும் நன்மைகள் நடைபெறும். உடற்பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். சில சிம்மராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில சிம்மராசி என்பவர்கள் வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்குவீர்கள். சில அன்பர்களது வீட்டில் வீடு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். சமயோஜித புத்தியுடன் செயல்படக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே செவ்வாயும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன் மற்றும் கேது பகவான் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் தற்சமயம் கன்னிராசி அன்பர்களுக்கு இருப்பதால் தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. கன்னிராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வெல்ல முடியாத பகைவர்களையும் தாங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில கன்னிராசி என்பவர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புகள் மிக அதிகம். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் நல்ல காரியங்களுக்கான முயற்சிகள் அனைத்திலும் தாங்கள் எதிர்பார்த்தது போலவே வெற்றிகளை பெறுவீர்கள். சாதித்தும் காட்டுவீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு
கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சில கன்னிராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்த கன்னிராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கன்னிராசி என்பவர்கள் பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது மிகவும் நல்லது. இல்லையெனில் பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் குரு பகவானுடன் இணைந்து இருப்பது மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாக கன்னிராசி என்பவர்களுக்கு உள்ளது. தங்களது எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்து வழிகளிலும் தங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். அரசாங்க வழியில் தங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மைகள் நடைபெறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தங்களது விருப்பம் போல் காரியங்களை நிறைவேற்றி சாதித்தும் காட்டுவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சில கன்னிராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக பெயரும் புகழும் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கன்னிராசி என்பவர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். தொலைத்தொடர்புகளாலும் சில அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நிகழ வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். துடிப்புடன் செயல்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் என பெரும்பாலான கிரகங்கள் தங்களது ராசிக்கு மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமும் அமைந்துள்ளது. தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறி நல்ல லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் முடிந்து அவற்றில் நல்ல லாபமும் கிடைக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். சமுதாயத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். எந்த ஒரு செயலையும் நன்கு துணிவுடன் மேற்கொண்டு அவற்றில் பலரும் பாராட்டும்படியான வீரதீர செயல்களையும் புரிவீர்கள். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். தந்தை வழி உறவுகள் நன்கு மேம்படும். தந்தையின் வழியிலும் நல்ல உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வது மிகவும் நல்லது. பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். துலாம் ராசி என்பவர்கள் பெண்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. இல்லையெனில் பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால்
சில துலாம் ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தை பேரும் ஏற்படும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் பொருள் வரமும் தனவரமும் தாராளமாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பு கிடைக்கும். சில துலாம் ராசி என்பவர்களுக்கு அரசாங்கத்தின் வழிகளும் நல்ல உதவிகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் பயணங்கள் மூலமாகவும் நன்மைகள் நடைபெறும். எந்த ஒரு வேலையையும் எளிதில் திறம்பட வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். துலாம் ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணிகளின் மீது ஆர்வம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கி கொள்ளக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும். மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். சில அன்பர்களது வீட்டில் கட்டிடப் பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பம் ஆகும். சில அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் பகைவர்களை பாராட்டும்படியான வீரதீர செயல்களை தாங்கள் புரிவீர்கள். சொந்த தொழில் புரிபவர்கள் தொழிலில் அதிக அளவு முதலீடு செய்து நல்ல லாபத்தை ஈட்டுவதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். நன்மை தீமை என இரண்டும் கலந்த பலன்களும் ஏக காலத்தில் சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். எதிலும் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். இதனால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் 2 நாட்கள் கழித்து எடுப்பது மிகவும் நல்லது. தங்களது பேச்சில் நிதானம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள்.
பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தின் வழியிலும் உதவிகள் கிடைக்கும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். புத்திசாலித்தனத்தால் வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருப்பதால் தங்களது விருப்பங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. பல வழிகளிலும் தங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும். மற்றவர்கள் பாராட்டும்படியான வீரதீர செயல்களையும் சில தனுசு ராசி அன்பர்கள் செய்வீர்கள். தங்களது புகழ் பெருகும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் தனுசு ராசி அன்பர்களுக்கு உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அனைத்து வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு செயலையும் நன்கு துணிவுடன் மேற்கொண்டு எதிர்பார்த்த வெற்றிகளையும் பெறுவீர்கள். சில தனுசு ராசி அன்பர்களது வீட்டில் கட்டிடப் பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அதிக அளவு முதலீடு செய்து நல்ல லாபத்தை சம்பாதிப்பீர்கள். பெண்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. இல்லையெனில் தங்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களுக்கு இருந்த நோய்கள் தங்களை விட்டு அகலும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் தங்களது ராசி அதிபதியான குரு பகவானுடன் இணைந்து சந்திரன் அமர்ந்திருப்பது மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு உள்ளது. தங்களது எண்ணங்கள் எல்லாம் எளிதில் ஈடேறுவதற்கு ஏற்ற காலமாகும். இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாகன வசதிகள் பெருகும். மற்றவர்கள் பாராட்டும்படியான செயல்களை தாங்கள் செய்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். ஏதேனும் வழக்குகள் தங்களுக்கு கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருப்பதால் சில தனுசு ராசி என்பவர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொண்டாலே போதும். அனைத்தும் தங்களது விருப்பம் போல் நிறைவேறும். எந்த ஒரு செயலிலும் அவசரம் காட்டாமல் இருப்பது மிக மிக அவசியம். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக தாங்கள் இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். சில தனுசு ராசி என்பவர்களுக்கு குழந்தை பேரும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். விரைந்து காரியங்களை முடிக்க நினைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே,
தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் என பெரும்பாலான கிரகங்கள் தங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை. எனவே எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது மிகவும் நல்லது. தங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களே தேவை. தங்களது செயல்பாடுகளினால் யாரும் பாதிக்கப்படாத அளவிற்கு தங்களது செயல்கள் இருப்பது மிக மிக அவசியம். தங்களது ராசிக்கு தற்சமயம் 7.5 சனிக்காலம் நடைபெற்று கொண்டு இருப்பதால் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கும் தங்களது உடன் பிறந்தவர்களுக்கும் தங்களை நம்பி வந்தவர்களுக்கும் உண்டான மதிப்பு மரியாதைகளை தாங்கள் சரியாக கொடுத்தாலே போதும். அனைத்தும் தங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். இல்லையெனில் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். தங்களது ராசிக்கு கிரகங்கள் அமர்ந்துள்ள இடங்கள்தான் சரியில்லையே தவிர அவைகள் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பாக உள்ளது. இதனால் மகர ராசி என்பவர்கள் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தால் எளிதில் அந்த வேலைகள் கிடைக்கும். சில அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழவும் வாய்ப்புகள் மிக அதிகம். பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். தாங்கள் செய்யும் காரியங்களினால் யாரேனும் பாதிக்கப்பட்டாலே மகர ராசி என்பவர்கள் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருள்களையும் கூட இழக்க நேரிடும். தோற்றத்தில் இருந்த பொலிவு குறையும். பெண்கள் விஷயத்தில் மிகுந்த கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம். தொழிலில் கூட்டாளிகள் இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் தங்களது பேச்சில் நிதானம் தேவை. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் குரு பகவானுடன் இணைந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் சில அன்பர்கள் கலந்து கொள்வீர்கள். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் சில மகர ராசி அன்பர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பழியும் சில அன்பர்களுக்கு வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். நிதானத்துடன் காரியங்களை மேற்கொண்டு வெற்றிகளை தன்வசமாக்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதியான சனி பகவான் ராகு பகவானுடன் அமர்ந்தும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் என பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை மிகவும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். தங்களது எண்ணம், சொல், செயல் போன்றவற்றில் நன்மைகளே அதிகமாக இருப்பது மிக மிக அவசியம். எதிர்மறையான எண்ணங்கள் தங்களது கனவிலும் நினைக்கக்கூடாது. தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் தங்களது ஜென்ம ராசியையும் பார்ப்பதால் இந்த பாவங்களின் மூலமாக தாங்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். தந்தை வழி உறவுகள் மேம்படும்.
தந்தையின் வழியிலிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கும். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று வருவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு வீட்டில் திருமண பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பம் ஆகும். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தங்களது ராசிக்கு தற்சமயம் 7.5 சனி காலம் நடைபெற்று கொண்டு இருப்பதால் எந்த ஒரு செயலையும் நிதானத்துடன் மேற்கொள்வது மிக மிக நல்லது. அவசரப்பட்டு எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது. நேர்மறையான எண்ணங்கள் மிக மிக அவசியம். எதிர்மறையான எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே மற்றும் தொழிலில் கூட்டாளிகளிடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும். எனவே எதிர்மறையான எண்ணங்கள் தங்களது கனவிலும் நினைக்கக்கூடாது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இல்லையெனில் பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். 4ஆம் இடம் என்பது வீட்டை குறிப்பதால் சில கும்பராசி என்பவர்களுக்கு 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் தங்களது பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையினை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பணவரவு நன்றாக இருக்கும். பகைவர்களும் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி என்பவர்களுக்கு வாகன வசதிகள் பெருக்கும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். விவேகத்துடன் செயல்படக்கூடிய மீனராசி என்பவர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் என பெரும்பாலான கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் மீனராசி என்பவர்களுக்கு இருப்பதால் மீனராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் தங்களது விருப்பம் போல் வெற்றிகளை பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களது நிர்வாகத்திறன் நன்கு வெளிப்படும். சில மீனராசி என்பவர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. வீடு வாங்கலாம். புதுமனை குடி போகலாம். தெய்வ வழிபாடும் அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகள் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சில மீனராசி என்பவர்களுக்கு செய்யும் தொழிலில் மாற்றங்கள் நிகழவும் வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் சில அன்பர்களுக்கு ஏற்படும். இடமாற்றத்துடன் கூடிய பதவி உயர்வும் கிடைக்கும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் அமர்ந்து இருப்பதால், மேலும் தங்களது ராசிக்கு 7.5 சனி காலமும் நடைபெற்று கொண்டு இருப்பதால் தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை மிகவும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும். எதிர்மறையான எண்ணங்களுடன் செயல்படக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கவலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். எனவே எதிர்மறையான எண்ணங்கள் தங்களது கனவிலும் நினைத்தல் கூடாது. தங்களது செயல்பாடுகள் அனைத்தும் நன்மை கலந்ததாகவே இருக்க வேண்டும். தங்களது செயலினால் எந்த ஒரு உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்கா வண்ணம் தங்களது செயல்பாடுகள் இருப்பது மிக மிக அவசியம். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால்
தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை முதல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் ராசி அதிபதியான குரு பகவானுடன் இணைந்திருப்பது மிகவும் நன்மை பயக்கக்கூடிய காலமாகும். 4ஆம் இடம் என்பது வீட்டை குறிப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் தாராளமாக இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையினை தாங்கள் எளிய நிலையில் அடைவீர்கள். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்களே இல்லாத நிலைகள் சில மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படும். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். சூரியன் மற்றும் கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும், செவ்வாய் கன்னிராசியில் அமர்ந்தும், புதன் கடகராசியில் அமர்ந்தும், குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் அமர்ந்தும், சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். துலாம் ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை 4:37 வரை சந்திராஷ்டமம் உண்டு. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மாலை 4:37 முதல் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு 8:19 வரை சந்திராஷ்டமம் உண்டு. தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இரவு 8:19 முதல் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு 1:54 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மகர ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இரவு 1:54 முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி காலை 9:59 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். கிருஷ்ணபட்ச ஏகாதசி தேதியானது ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. ஆவணி மாதத்திற்கான அமாவாசை தேதியானது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. இந்த வாரத்தில் வாஸ்து நாள் உண்டு. ஆவணி மாதத்திற்கு 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்திற்கு 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3:18 முதல் மாலை 3:54 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது.